சேதுபதி நாட்டை ஆண்டவர் கிழவன் சேதுபதினு ரொம்ப புகழ்மிக்க ஒரு மன்னர். அவர் இறக்கும்போது அவருக்கு 47 மனைவியர். அவர் இறந்த மறுநாள் 47 மனைவியரும் தீப்பாயிறார். முதல்ல தீப்பாயிரவுக பட்டத்திராணி. அதுக்கு அடுத்ததா மன்னருடைய காதல் மனைவி, அவங்க பேர் காதலி ஆயினாச்சியார் அப்படிங்கிறது. இவங்க புதுக்கோட்டை மன்னர்களுடைய தங்கச்சி. இவர் அந்த ரகுநாதராய தொண்டைமான், அதாவது தன் அண்ணனை, மூத்த அண்ணனை கண்கலங்க பார்க்குறாப்புல தங்கச்சி கையெடுத்து கும்பிட்டு அப்படின்னு இறங்குற கதறிக்கினே தான் அவரை கட்டி பிடிச்சி, என்னை காப்பாற்றுங்களே, நீங்களாச்சும் என்னை காப்பாற்றக்கூடாதா, இப்படி கொள்றாங்களே அப்படின்னு கதறிக்கினே அவரை கட்டி பிடிக்குது. அவன் மிரண்டுடுறான். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு நிகழ்வு ஒன்று சொல்ல போகிறேன். ராமநாதபுரம் அரசர் குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு 1710 நடந்திருக்கு. 1710 1674 இருந்து 1710 வரைக்கும் ஏறத்தாழ 30 வருஷம் சேதுபதி நாட்டை ஆண்டவர் கிழவன் சேதுபதினு ரொம்ப புகழ்மிக்க ஒரு மன்னர். இவர் தான் சேதுபதி நாட்டுடைய எல்லைகளை விரிவுபடுத்தினவர். தஞ்சை வரைக்கும், திருவாரூர் வரைக்கும் அப்படி கொண்டு போனவர். மிகப்பெரிய வீரன்னு பேர் எடுத்தவர். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாகவே 12ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுலேருந்து சிவகங்கைச்சியுமே இருக்குது, மன்னர்கள் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து இவரை பற்றி நான் இந்த தகவல் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, முதல்ல இந்த தகவல் நம்ம சிவகங்கை மீரா சார் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய கவிஞர் மீஎன் ராசேந்திரன். சிவகங்கை மன்னர் கல்லூரியில் தமிழ் துறையில் தலைவராக இருந்து அதுக்கப்புறம் அந்த கல்லூரியின் முதல்வராக இருந்தவங்க காலமாயிட்டாக. மிகப்பெரிய கவிஞர். ஊசிகள்னு ஒரு கவிதை, ராசேந்திரன் கவிதைகள்னு ஒரு கவிதை தொகுப்பு. அவருடைய பெரிய வேலை அப்படின்னா கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் ஈக்குவல் காகிதங்கள் அப்படின்னு ஒரு இது. நாகாமரசனை போல் இந்த புது கவிதைகள் சாதாரண நம்ம மாதிரி எல்லாருக்கிட்டையும் பரவ காரணமாக இருந்தவங்க நாகாமரசனும் நவகவி நாகாமராஜன். நம்ம மீரா சார் இருந்தேன், கவிஞர் மீரா. மீனா ராசேந்திர சுருக்கமாக மீரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீரா சாரோட அண்ணனும் தம்பியோ மீன்னா மனோகரன், அவங்க பெரிய எழுத்தாளர். என்ன வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியலை. அவங்க சில நூல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அவங்க கிழவன் சேதுபதி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு 3-4 பக்கம் இந்த நிகழ்வை விவரிச்சிருக்கிறாங்க. இந்த நூல் அந்த 3-4 பக்கத்தை அவங்க எங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர் எழுதின புத்தகத்துலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த பிரெஞ்சுக்காரர் இங்கே இருந்திருக்கார், இங்கே ராமநாதபுரத்தில். அதுலேருந்து அவர் அந்த புத்தகத்தை எடுத்து போட்டிருக்கார். கிழவன் சேதுபதி 80வது வயசில் இறக்குறாரு. அவர் இறக்கும்போது அவருக்கு 47 மனைவியர். அவர் இறந்த மறுநாள் அவரை சிதையில் தீமூட்டுறாங்க. அப்போ அவர் சிதைக்கு முன்னாடி ஒரு பெரிய பூக்குழி, அதாவது தீக்குழி வளர்க்குறாங்க, அதை பூக்குழின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 அடி நீளம், 30 அடி நீளத்துக்கு, அதே அகலத்துக்கு பெரிய கட்டைகளை போட்டு மணக்கிற மாதிரி சந்தனம் அகிலெல்லாம் கூட அதில் அகில் மரக்கட்டைகள் எல்லாம் போட்டு கூட தீயாக வளர்த்து வச்சுருக்கிறாங்க. கிழவன் சேதுவினுடைய உடல் அரண்மனையிலிருந்து அலங்கரிக்கப்பட்டு தலைநகரான ராமநாதபுரத்தினுடைய முக்கிய வீதி வழியாக ராமநாதபுரம் நகருடைய கடைசி எல்லையில் அவர் இப்போ அதை படைவீடாக கட்டி இருக்கான்னு கேள்விப்பட்டேன். படைவீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே அவரை கொண்டு வராக. அங்கே அவருக்கு சிதை தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து வாசனை மரங்கள் தான் அடுக்கியிருப்பாக. கொண்டு அதை வச்சிடுறாங்க, அதை அடிக்கிறாங்க. அடுத்த நொடி இந்த வளர்க்கப்பட்ட தீக்குழி இருக்குல்ல, அதில் இந்த 47 மனைவியரும் தீப்பாயிறாக, தங்களை தீக்கி இரையாக்கிக்கிறாங்க. இதுதான் அந்த கொடூரமான சம்பவம். முதல்ல எல்லாருமே பட்டு உடை, எல்லா மனைவியருமே பட்டு உடைய அணிச்சு தாலியோட எவ்வளவு நகைகள் இருக்கோ அதெல்லாம் போட்டு அலங்கரிச்சிக்கணும் வந்திருக்காங்க. முதல்ல தீப்பாயிரவுக பட்டத்திராணி. அவங்கக்கிட்ட அரசு அதிகாரிகள் ஒரு பெரிய வாள் கொடுக்குறாங்க. அது கிழவன் சேதுபதி பயன்படுத்தின வாள். அந்த வாளை பட்டத்திராணி அடுத்து பதவியாக இருக்கிற உடையா தேவரோ என்னமோ, உடையா தேவர்னு நினைக்கிறேன் யாரோ, அவர்கிட்ட கொடுத்து, இந்த வாள் பகைவர்களை அழிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுக்கும் குடிமக்களை நோக்கி பயன்படுத்திடாதீங்க, நீங்களும் கிழவன் சேதுபதி போல் எங்கள் மன்னரை போல் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணீரோடு எல்லாருக்கும் விட வாங்கிக்கின்னு அந்த தீயில் நடந்து போய் மத்தியிலேருந்து விழுந்துடுறாங்க.
கதறிக்கினே தான் விழுகிறா. எப்படி தீ பிடிக்கும்போது எப்படி இருக்க முடியும்? அதுக்கு அடுத்ததாக மன்னருடைய காதல் மனைவி, அவங்க பேர் காதலி ஆயினாச்சியார் அப்படிங்கிறது. இவங்க வந்து புதுக்கோட்டை மன்னர்களுடைய தங்கச்சி. புதுக்கோட்டை மன்னர்கள் மன்னர்கள் 2 பேர். ஒருத்தர் ரகுநாத ராய தொண்டைமான், இன்னொருத்தர் நமன ராய தொண்டைமான். இவங்க விஜயநகர பேரரசன் ஒருத்தனுடைய படையில் இருந்து ஆளுமை பெற்று அந்த ராயருங்கிற பட்டத்தை அந்த அரசர் தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரகுநாதன் அப்படிங்கிறதோட இந்த ராயர் பட்டம். இவங்க 2 பேருடைய தகப்பனார் ஆவுடராய தொண்டைமான். அவர் அறந்தாங்கி வாரிசா அல்லது வேற எங்கிருந்து வந்தவர்களாக தெரியாது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி இவருடைய சொந்த ஊர்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய தங்கச்சி தான் இந்த காதலி ஆயினாச்சியார் அப்படிங்கிறது. அவங்க 2 பேரையும் சேதுபதி மன்னர் தனது படை தளபதியாக ஆக்குறாரு. அவங்களும் பல போர்களில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்தோடையும் அரசருக்கு பரிச்சயம். இந்த புதுக்கோட்டை அரசர்கள் தளபதி அவங்க தானே, தளபதிகளோடு நெருக்கி பழகும்போது அவங்களுடைய தங்கச்சியோடு இவருக்கு காதல் வயப்படுறாரு. ஆக கிழவன் சேதுபதி அந்த காதலி ஆயினாச்சியை தன்னுடைய 2வது பட்ட மகரிஷியாக கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த 45 பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரையோ அப்படி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ 47 மனைவியர் ஒவ்வொருத்தரை. அப்போ பட்டத்து ராணி தீப்பாஞ்சதுக்கு அப்புறம் இப்போ தீயை சுற்றி அரசு ஊழியர்கள் நிற்கிறாங்க, காவலர்கள் மாதிரி. எல்லார் கையிலையும் உலக்க மாதிரி ஆயுதங்கள் இருக்குது. இந்த பெண் பயந்துக்குன்னு ஓடிடக்கூடாது. இப்போ போவாக நான் என் புருஷனுக்காக உயிரை கொடுக்குறோம்னு. ஆனால் கடைசி நேரத்தில் பின் வாங்கிட்டா அவங்கள வாங்காமல் பிடிச்சி தள்ளுறதுக்காக அல்லது தீக்குழி பாஞ்சவங்க எந்திரிச்சு வெளியே ஓடியாந்தால் தடுக்கிறதுக்காக எல்லா அதிகாரிகளும் நிற்கிறாங்க. அவங்க அப்படி யாராவது வந்தால் தள்ளி விடணும். அதுதான் 2வது மனைவி தீக்குழியில் இறங்குறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் இங்கே வந்திருக்காங்க. யார்? ரகுநாதராய தொண்டைமான். இந்த ரகுநாதராய தளபதியாக இருந்த அவங்க 2 பேருக்கும் புதுக்கோட்டையில் ஒரு பகுதியை பிரித்து அதை புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டைன்னு பேர் சூட்டி அவங்க 2 பேரையும், அதாவது மச்சினமார் 2 பேரையுமே அரசர்களாக்குறது கிழவன் சேதுபதி தான். அப்போ ராமநாதபுரத்து அந்த சேதுபதி சீமையிலேருந்து ஒரு பகுதி பிரித்தவர் கிழவன் சேதுபதி. அந்த பிரிக்கப்பட்ட பகுதிக்கு மச்சினமார் 2 பேரையும் அரசராக்கிறார். அவங்க தங்கச்சி தான் காதலி ஆயினாச்சி. இவர் அந்த ரகுநாதராய தொண்டைமான், அதாவது தன் மூத்த அண்ணனை கண்கலங்க பார்க்குறாப்புல தங்கச்சி. என்னத்துக்கு பார்த்தா அவ்வளோ கண்ணீர் வடியுது. கையெடுத்து கும்பிட்டு அவங்களும் இறங்குறா. கதறிக்கினே தான் இறங்கி அவங்களும் பிடிச்சி எரியுது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக தயங்குறவங்கள பின்னாடி இருக்கவங்க வரிசையாக சுற்றி வர நிற்கிறா 47 பேரும். அப்போ முதல்ல பட்டத்து ராணி, அதுக்கப்புறம் காதலி ஆயினாச்சி, அப்புறம் ஒவ்வொருத்தராக தள்ளி விடுறாங்க. சிலர் மேலே ஏற பார்க்குறா, ஐயோ என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு. ஆனால் அடித்து உலக்க மாதிரி இருக்க அம்பை வச்சுருக்காங்க இல்லையா, ஆயுதங்கள் இருக்கும் இல்லையா, அதுகளால் அடித்து குத்தி மறுபடியும் தூக்கி வீசுவாங்க. சாதாரணமாக அந்த தீக்குழியிலேருந்து ஒரு 4-5 அடி நம்மளால் நிற்க முடியாது, அவ்வளவு கனல் இதுவும். இந்த 47 பேரும் முழுசாக கடைசியில் ஒரு பொண்ணு, ஒரு 4-5 பேர் இருக்கையில் ஒரு பொண்ணு இறங்குனது திடீர்னு திருப்பிங்கன்னு ஓடியாந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு காவலர் இருக்கார். அவரை கட்டி பிடிச்சி என்னை காப்பாற்றுங்களே, நீங்களாச்சும் என்னை காப்பாற்றக்கூடாதா, இப்படி கொள்றாங்களே அப்படின்னு கதறிக்கினே வந்து அவரை கட்டி பிடிக்குது. அவன் மிரண்டுடுறான். ஏன்னா நமக்கு நாளைக்கு நம்ம இதை கள்ளக்காதலி அப்படின்னு யாரை நினச்சிட்டா நம்ம பாடு என்ன, அவனே பிடிச்சி தூக்கி போட்டுட்டு ஓடிடுறான் அந்த காவலன். இப்படி அந்த 47 பேரும் தீப்பாயிறாங்க. இந்த 47 பேர் பலருக்கு தீப்பாய்ந்தால் செய் அப்படின்னு பல ஊர்களில் நிலம் இருக்குது. அதெல்லாம் ராசாக்கள் கொடுத்தது போல் இருக்குது. பல ஊர்களில் இருக்குது. தீப்பாஞ்சால் செய்ய, தீப்பாஞ்சால் வயல்னு இருக்கும். 47 பேரும் கொல்லப்பட்டு அந்த இடத்துல பள்ளிப்படை கோயில் ஒன்று கட்டப்படுது. இது அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி மற்ற மன்னர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், அறந்தாங்கி தொண்டைமான்கள், புதுக்கோட்டை தொண்டைமான்கள், இது எங்கேயுமே ஒரு மன்னர் இறந்ததும் மனைவியர் தீக்குளிக்கிற நிகழ்வு எங்கேயுமே நடக்கவே இல்லை. முதலாகவும் கடைசியாகவும் அந்த ராமநாதபுரம் சீமையில் தான் நடந்திருக்கு, சேதுபதி மண்ணில். அது ஒரு கரைன்னு தான் சொல்லணும். நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு கொடூரமான ஒரு செயலாக நமக்கு தோணுது. அந்த காலத்தில் அது ஒரு வேள்வி மாதிரி சுற்றி வர 10-30 பிராமணர்கள் நின்று வேதம் ஓதி அது ஒரு வேள்வி மாதிரி நடத்தி இந்த கடைசியில் பட்டுச்சேலை போடுற மாதிரி இந்த உயிர் உள்ள ராணியரையெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. எல்லாம் கதறிக்காத அந்த இடத்துல எவ்வளோ கற்பனை பண்ணி பாருங்களேன். மிகப்பெரிய ஒரு கரைன்னு தான் சொல்லணும் சேதுபதிகள் ஆட்சியில் அந்த நிகழ்வு.
நிச்சயமாக சேதுபதி சொல்லிட்டு செத்தாரா, இல்லை இவங்களாம் முடிவெடுத்தாங்களா, யாரும் திணிச்சாங்களா, இதுன்னு தெரியலை. ஆனால் அது இந்த வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக பதிவாகி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மன்னர் இப்படி செஞ்சதாக தெரியலை. இந்த 47 மனைவியர் அப்படி ஒரு மன்னருக்கு இருப்பாங்க. இந்த மனைவியர்லாம் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கு சில செப்பு பட்டயங்கள் அது இப்படித்தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஆசைநாயகர் அல்லது அடுத்த மனைவியர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு செப்பு பட்டயங்கள் சில கிடச்சிருக்கு. அந்த செப்பு பட்டயங்கள் நம்ம ஈரோடு புலவர் ஐயா ராஜு அவர்கள் தொகுத்த சேதுபதிகள் செப்பேடில் அந்த செப்பு பட்டயங்கள் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த அரசர்களுக்கு இப்படி அந்தப்புறம் நிறைய மனைவியர் எந்த காலத்துலேருந்து உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது சரியாக தெரியலை. நம்ம படித்த புத்தகங்கள்லையும் நல்லா புரியலை. வேறு யாராவது படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கோம். ஆனால் டெல்லியை ஆண்ட முகமதிய மன்னர்கள் அரண்மனையில் அந்தப்புறத்தில் 100 மனைவியர், 200 மனைவியர் அல்லது ஆசைநாயகிகள் 300 பேர் அப்படின்லாம் இருந்திருக்கிறாங்க. அதையும் நம்ம படிச்சிருக்கோம். அவங்களை பாதுகாக்கிறதுக்காக திருநங்கையரில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட திருநங்கையர் பல பேரை, ஒரு 100-200 பேரை காவலுக்கு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் அதை பார்க்குறோம். ஆனால் தமிழ் மன்னர்களில் சங்க காலத்தில் அதுக்கான எந்த குறிப்புமே கிடையாது. சங்ககால மன்னர்கள் வந்து குடிமக்களோட குடிமகனாக தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம அதை சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம், திருக்குறள்லேருந்து யோசிக்கலாம், புறநானூற்று பாக்கலிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். வேறு காதல் பண்புகள்லேருந்தும் கூட தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட ஒரு மனைவிக்கு மேலே இருந்ததா நமக்கு தெரியலை. ஒரு மனைவியும் கோவிச்சுன்னு போய்ட்டு திருப்பி கூட்டி அந்த கதைகளில் அதுகள்லாம் கூட இருக்குது. இது இப்படி பல மனைவியர் அப்படிங்கிறது தெரியலை. இது சோழர்களுக்கு பிற்காலத்தில் தான் ஏற்பட்டிருக்கும். நம்ம ஒட்டக்கொத்தனுடைய உலா எழுதியிருப்பாங்க இல்லையா, குலோத்துங்கன் உலா, அந்த உலா இந்த உலான்னு எழுதியிருக்காங்கல்ல. அதிலே பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்கள் வீதி உலா வருகின்ற போது சின்ன 15-16 வயது குழந்தையிலேருந்து வயசானவங்க வர மன்னனை பார்த்து அப்படியே காமம் ஏற்படுற மாதிரிலாம் வர்ணிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இந்த இது தோன்றுச்சா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் இந்த சேதுபதி மன்னர்களுக்கான மனைவியர் எப்படி கிடச்சாங்க அப்படிங்கிறத சில செப்பு பட்டயங்கள் இருக்குது. அது ஒரு 200-300 வருஷத்துக்கு முந்தையது. அதாவது கிழவன் சேதுபதி வர்றதுக்கு முன்னாடியே 2-3 வயதுக்கு முந்தியது. எப்படின்னா அந்த மன்னர்கள் அவங்க எல்லைக்கு உட்பட்ட ஊர்களுக்கு போகையில் அந்த ஊர் பிரமுகர்கள் இருப்பாங்க இல்லையா, விஐபிக்கள் இருப்பாங்க, அம்பலரங்கி இருப்பாங்க, நாடாழ்வார் அல்லது நாட்டாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பலார் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த ஊர்லேருந்து எனக்கு ஒரு பொண்ணு அனுப்பி வைங்க, சிறை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறை எடுக்கிறதுன்னு ஒரு மரபு அப்போ தோண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். சிறை எடுக்கிறேன்னா போய் குதிரையில் போய்ட்டு அந்த பொண்ணை கடத்திக்கின்னு வர்றதில்லை. அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க அந்த பொண்ணை பேச வச்சு அந்த குடும்பத்தில் போய் பேசி அவங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இதை கொடுத்து அந்த பெண்ணை மன்னரோட அனுப்பி வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு 3, அதாவது அரசர் உள்ள சேதுபதி அரசரோடு அனுப்பி வச்ச ஒரு 3 செப்பு பட்டயங்கள் அந்த புலவர் ராசுவோட சேதுபதிகள் செப்பேட்டில் பார்த்தேன். முதல் செப்பேடு இந்த மன்னனுக்கு பெண்ணை சிறை உடுக்கும் குடும்பத்துக்கு போய் 20 கல விதையடி புன்செய்யும் 4 மா நன்செய்யும், அதாவது 4 ஏக்கர் நன்செய்ங்கன்னா தண்ணீர் பாசனம் உள்ள ஏரி பாசனம் அல்லது ஆற்று பாசனம் உள்ள இடம். புன்செய் அப்படின்னா வானம் பார்த்த பகுதி. 4 மா அப்புறம் உம்பள நிலங்களும் தருவதாக அந்த ஊர் பெரிய உறுதி கூறி அந்த பொண்ணை போய் அந்த பெண்ணின் குடும்பத்தை போய் அணுகிறாங்க. அப்படிப்பட்ட 3 செப்பேடு தான் 1478 மாசி 11ஆம் நாள் ஒரு செப்பேடு. அது பெரிய மடை செப்பேடுன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட கானாட்டு பகுதி உள்ள ஒரு கிராமம். கோவிந்த நாராயணபுரம் அப்படிங்கிற கோட்டூரில் மாதிவிராய புரையர் அசையா வீரன் அப்படிங்கிறவர் மக முத்துக்கருப்பாயத்தை சிறை எடுத்திருக்காரு மன்னர். இவங்க போய் பேசி அந்த பொண்ணை அரசருக்கு கொண்டு வராங்க. அவருக்கு வேண்டிய நகை நிலமெல்லாம் கொடுக்குறாங்க. மன்னனுக்கு மக்களை சிறை கொடுத்த அசையா வீரன் குடும்பத்துக்கு சேது காவல்புறையால் வால்கோட்டை ராயன் வழி வந்த 4 கரை புரையர்கள் காணியாட்சி கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்தவங்களுக்கு காணியாட்சியும் அரசு காணியாட்சி இல்லை, அந்த வாழ்ந்த பெரிய பணக்காரர் இருப்பார்கள், வசதியான பெரிய ஜமீன்தார்கள் மாதிரி இருப்பார்கள் அந்த காலத்தில், அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த வால்கோட்டை ராயன் வகைராக்கள் கார்காத்த வேளாளர்கள் கொடுத்த காணியாட்சியை ஆண்டு அனுபவிப்பவர்கள். மகள் முத்துக்கருப்பாயை சிறை கொடுத்த தந்தை அசையா வீரன் பெற்ற காணியாட்சி வரத்தை அதில் எழுதியிருக்காங்க. கோட்டூர் கண்மாய் பெரியமடை பாய்ச்சலில் வாய்க்காலின் மேல்புறத்தில் 4 மா நன்செய் நிலமும் மந்தை காட்டில் 20 விதையடி புன்செய் நிலமும் அசையா வீரனுக்கு அளிக்கப்பட்டது.
அப்படின்னு அந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க. இந்த சிறையெடுப்பு நிலமளிப்பு கோட்டூரில் வாழும் நாட்டு கணக்கிறத பதிவு செஞ்சுருக்காரு. இந்த செப்பு பட்டயம் கோட்டூர் ஈஸ்வரன் கோயில் சுவரிலும் கல்லாக அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிறை இது வருஷம் 1478 சிறை எடுத்திருக்காங்க. சிறை கொண்ட மன்னர் பேர் வைரமுத்து விஜய ரகுநாத ராமலிங்க சேதுபதி. பொன்னமராவதி நாடு வடபற்றுவில் ஆயிரமங்கலம் அப்படிங்கிற துவாலை கிராமத்தைச் சேர்ந்த கொழும்பிச்சை தேவன் தன் மகள் முருகாயியை மன்னனுக்கு சிறையளிக்கிறார். இதுக்காக கொழும்பிச்சை தேவன் குடும்பத்துக்கு ஆயிரமங்கலம் அஞ்சுகரை புரையர்கள் துவாக்குடியந்தல் வள்ளி வயலில் 5/2 பங்கு நன்சை நிலமும் மந்தைக்காடு கோட்டைக்கரை புன்சை 2 கல் விதையடியும் கொடுத்து இந்த செப்பு பட்டயத்தை பொறித்து கொடுத்தாக. இந்த கல்வெட்டு திருவிழா மண்டபப்படி மண்டபத்தில் பதிக்கப்பட்டிருக்கு. 3வது ஒரு பெண்ணை சிறையெடுத்திருக்காரு அதே மன்னர். வருஷம் 1478 இந்த சிறையெடுத்த மன்னர் வைரமுத்து விஜய ரகுநாத ராமலிங்க சேதுபதி. கானாடு ஆதனக்கூற்றம் பானூர் பாண்டியபுரம் பல்லவராயப்புரையர் மொக்கு புலித்தேவன் தன் மகள் அழகிய நல்லாளை சிறை கொடுத்திருக்காரு. மகள் அழகிய நல்லாளை சிறை அனுப்பிய மொக்கு புலித்தேவன் குடும்பத்துக்கு 4 ஏக்கர் நன்செய்யும் பானூர் பாண்டியபுரம் கண்மாய் நீர்பிடிப்புக்கு மேல்புறத்தில் 20 விதையடி புன் செய்யும் தானமாக கொடுத்துருக்காரு. இந்த செப்பு பட்டயம் ஈஸ்வரன் கோயில் கல்லிலும் வெட்டப்பட்டிருக்கு. ஆக இந்த மனைவியர் நிறைய பேர் மனைவியருக்கு இந்த மாதிரி தான் மன்னர்கள் சிறையெடுத்து தங்கள் அந்தப்புறத்தில் வச்சு பாதுகாப்பும் போட்டு என்கிட்ட இவ்வளவு குதிரைகள் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ யானைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இத்தனை மனைவியர்கள் இருக்காக அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காக. அவங்க செய்த தான தர்மங்கள் ஒரு பக்கம். இந்த கலாச்சார முரண் அப்போ இது நியாயமாக இருந்திருக்கும். இப்போ நமக்கு அது தப்பாக தெரியுது. அந்த காலத்தில் அது நியாயமாக மன்னர்கள் தானே நிறைய மனைவி. இப்போ சாதாரண கிராமங்களில் 4 பேர் 5 பேர் மனைவியர் இருந்தாகல்ல. அது மாதிரி தானே மன்னர்களுக்கு இருக்கிற நியாயம் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலம் அந்த பகுதி. ஆக இந்த 47 மனைவியரும் ஒரு சிலர் தவிர முன்னாடி உள்ள 2-3 பேர் தவிர இப்படி சிறையிக்கப்பட்டவர்களைத்தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ எந்த மன்னரும் எந்த அரசியல்வாதியும் எந்த தலைவனும் அத்தகைய சூழலில் இருக்கிறதில்ல. ஏன்னா சமூகம் ரொம்ப மாறி இருக்குது. அந்த முடியாட்சி காலம் வாழ்க்கைங்கிறது ரொம்ப வித்தியாசமானது.